ஜீவா மா சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டையா? வயலுகளோட சாப்பிட்டேம்மா. சரிப்பா. டேய் ஜீவா, என்ன? எங்கடா போயிட்டு வர? அது வந்து என்ன கலெக்டர் ஆபீஸா போயிட்டு வருவான்? சும்மா ஊரை சுத்திட்டு வருவான் வெட்டி பையன். சொல்லிட்டாருல டாக்டரு, சும்மா என்கிட்டயே உரண்டு இழுக்கிறது. மருமவளே, ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, நல்ல மரஞ்செடி கொடி வளர்ற இடத்துல கருவேலஞ்செடிய வச்சா அந்த மரஞ்செடியும் அழிச்சிடுமா, அந்த நிலத்தையும் அழிச்சிடுமா. அப்படிதான் உன்னை இந்த வீட்டுக்கு பெத்து வச்சிருக்க. வேலை வெட்டிக்கும் போறதில்ல, 4 காசு சம்பாதிக்கவும் துப்பு இல்ல. அப்பத்தா அதுக்கு முதல்ல டிகிரியை முடிக்கணும். அப்பத்தா இவன் அரியர் கணக்கு எத்தனைன்னு இவனே மறந்துருப்பான். இவனை படிக்க வச்சதுக்கு 4 கறவை மாடை வாங்கி வச்சிருந்தா அதுவாவது சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம். எம்மோ, ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்கவங்கள மேய்ச்சிட்டு தானே இருக்காங்க, இதுல கறவை மாடு வேற வேணுமாம்ல? என்னடா அப்பதான் மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு. நீ மாமியார தட்டாத மருமகளாச்சே, அவங்க காலுக்கு கீழே உட்காந்து பழகிட்ட. சும்மா இருடா. ஏமா சக்தி, இவன் எப்பவும் உருப்பட போறதில்ல. இவனை பத்தி எனக்கு கவலையும் இல்ல. மனவுக்கு கல்யாணம் பண்ணி உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமகளா கொண்டு வரணும். எம்மோ, நான் ஒரு புதுமொழி ஒண்ணு சொல்லிட்டா, இந்த செலந்தி வலையில இந்த சின்ன பூச்சிங்க வந்து சிக்கிக்கும். அந்த மாதிரி அப்பத்தா கிட்ட நீ வந்து மாட்டிக்கிட்ட. இந்த காலத்து பொண்ணுங்க புலி மாதிரி, இந்த வலையில எல்லாம் சிக்கவும் சிக்காது, சும்மா கிழிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்படியாப்பட்ட மருமக ஒருத்தி வருவா, அப்ப இருக்கவங்க எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் சும்மா இருடா. எல்லாரும் ஒன்னே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா. டேய் டேய், பொசகட்ட பையன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பாத்தியா? வரப்போறவன் எவன்னே தெரியல, அதுக்குள்ள உன் புள்ள ஒத்துள்ள ஊதுறான். என்ன வழக்கம் போல ஊர் சுத்திட்டு வந்துட்டியா? எங்க பழக்கம் போல நீ மேக்கப் போட்டு வந்துட்டியா? ஏய் போடா. போடி போய் வேலையை பாரு. என்ன அப்பத்தா? இந்த காலத்துல பொண்ணுங்க கிடைக்கிறதே பெரிய பாடா இருக்கு. மாப்பிள்ளைக்கு இன்னும் மவுசு அதிகம். இத பாரு, சீக்கிரமே உன் கல்யாணத்தை முடிக்கணும். ஐயோ அப்பத்தா, நான் இன்னும் காலேஜே முடிக்கல. நான் முடிச்சிட்டு பெரிய மாடல் ஆக போறேன். மாடலிங் ஃபீல்ட்ல அச்சீவ் பண்ண போறேன். இந்த மதுரை முழுக்க இல்ல உலகம் ஃபுல்லா வேர்ல்ட் ஃபேமஸா இந்த கயல் முகம் எல்லா ஹோல்டிங்ஸ்லயும் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த மேரேஜ் கிரேஸ்லாம். தேனு, இப்படியே வீதியில போயிடாத. அந்த மீனாட்சி அம்மனே வராங்கன்னு பாக்குறவங்க எல்லாம் நினைச்சுட்டு போறாங்க. அம்புட்டு அழகா இருக்க, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏன் எதுவும் பேசாம இருக்க? கல்யாண கனவு கண்டுட்டு இருக்கியா? ஏய் தேனு, என்ன தேனு, என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? என்ன சொல்றேன், என்னால முடியல மீனாட்சி. எத்தனை தடவை நான் இந்த வேஷத்தை போட்டு கலக்கிறது. என்னோட குறை எனக்கே மறந்தாலும் பொண்ணு பார்க்க வராங்கன்ற பேர்ல ஞாபகப்படுத்திக்கிட்டே போறாங்க. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே அவமானப்பட்டு நிக்கிற. என்ன இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க? என் நிலைமையை யோசிச்சு பாரு மீனாட்சி. இதுக்கு முன்னாடி வந்தவங்களா ஒரே பதில தானே சொல்லிருக்காங்க, பொண்ணு அழகா இருக்கா, ஆனா வேண்டாம். பொண்ணு பாவம் பாக்குறாங்க, இல்லன்னா கிண்டல் பண்றாங்க. யாரும் என்னோட திறமையும் குணத்தையும் பார்த்ததே இல்ல. வேண்டாங்கிற வார்த்தைய கேட்டு கேட்டு எனக்கு கல்யாணமே வேண்டாம் ஆயிடுச்சு. நான் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. ஐயோ அக்கா அக்கா அக்கா, இது பாரு, நீ டென்ஷன் ஆகாதக்கா.
ஏன்க்கா நீ இதுக்கு முன்ன நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. இந்த தடவை உன்னைய பார்க்க போற மாப்பிளைக்கு கண்டிப்பா உன்னைய பிடிக்கும் பாரு. உன்கிட்ட எந்த குறையும் இல்ல. உன் மனச மட்டும் பாக்குற மாப்பிள இந்த தடவை கண்டிப்பா வருவாரு பாரு. நீ வேணா பாரு, இந்த மாப்பிள நீதான் வேணும்னு ஒத்த கால நிக்க போறாரு. இந்த தடவை எல்லாமே கண்டிப்பா நல்லதாதே நடக்கும். ம்? மா இங்க வா. பாத்தேன்னு உன் பேர் என்னம்மா? அதான் தேன்மொழின்னு சொன்னாங்களே அம்மாச்சி. அவங்க சொன்னா என்ன, நீ சொல்லுமா. தேன்மொழி என்ன படிச்சிருக்க? பள்ளிக்கூடம் வரைக்கும் போயிருக்கா. உங்க பொண்ணு தானே கேட்டேன், அவ பதில் சொல்ல மாட்டாளா? நீ சொல்லுத்தா. ஸ்கூல் வரைக்கும் தான், 12th. சமைக்க தெரியுமா? வாயை திறந்து சொல்லுமா. தெரியும்.